Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்மளோட Ammi Chutney சேனல்ல எவ்ரி மண்டே மில்லட்ஸ் இல்லனா ஹெல்தியான டயட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிக் மில்க் ஷேக். ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை யூஸ் பண்ணியும் மில்க் ஷேக் போடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ட்ரைட் ஃபிக் யூஸ் பண்ணி தான் மில்க் ஷேக் போட போறோம். இந்த ஹெல்தியான ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட Ammi Chutney சேனலை Subscribe பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹெல்தியான ஃபிக் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மில்க் ஷேக் போடுறதுக்கு 5 ட்ரைட் ஃபிக் எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மில்க் ஷேக் போடலாம். அது மாதிரி நான் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு எடுத்துருக்குறோம். அப்புறம் ஒரு மோரிஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த ஃபிக்கெல்லாம் சேர்த்துடலாம். சில ஃபிக்கில் பூச்சி இருக்கும், அதனால் நீங்கள் ஊற வைக்கும் போது செக் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பால் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துடலாம். மில்க் ஷேக்குக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் இல்லைன்னா பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தேன் சேர்த்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மறுபடியும் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மில்க் ஷேக்லாம் சேர்த்துடலாம். டெய்லியுமே நம்மளோட லஞ்சோடவோ இல்லைனா டின்னரோட ஒரு மில்க் ஷேக்கோ இல்லைனா ஒரு ஜூஸ், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் இப்படி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. இப்போது இதில் கொஞ்சமாக கட் பண்ண முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்தியான ஃபிக் மில்க் ஷேக் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மில்க் ஷேக் போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த ஃபிக் மில்க் ஷேக் ஒரு ஐடியா தான். இது நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது பாதாம் பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சு அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ட்ரிங்காக இருக்கும். பழங்களை நம் உணவில் சேர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.